கேள்வி 1. நீங்கள் நோயாளியையோ இறந்தவரையோ சந்திக்கச் சென்றால் நல்லதையே சொல்லுங்கள். ஏன்? ஆப்ஷன் ஏ. அல்லாஹ் அதை ஏற்கின்றார். ஆப்ஷன் பி. நீங்கள் சொல்வதற்கு வானவர்கள் ஆமீன் கூறுகின்றனர். ஆப்ஷன் சி. அது அவர்களின் வாழ்க்கையை நீடிக்கச் செய்யும். ஆப்ஷன் டி. அது அவர்களுக்கு நன்மை தராது. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சரியான பதில் பி. நீங்கள் சொல்வதற்கு வானவர்கள் ஆமீன் கூறுகின்றனர். ஆதாரம்: ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் 1677 1678. கேள்வி 2. உலகில் மது அருந்திவிட்ட பிறகு அதை கைவிட்டு அதற்காக பாவமன்னிப்பு கோராதவன் மறுமையில் என்னை இழந்து விடுவான்? ஆப்ஷன் ஏ. அல்லாவின் கருணையை. ஆப்ஷன் பி. சுவர்க்கத்தின் நிழலை. ஆப்ஷன் சி. சொர்க்கத்தின் மதுவை அருந்தும் பேற்றை. ஆப்ஷன் டி. மறுமை வாழ்வை. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சரியான பதில் சி. சொர்க்கத்தின் மதுவை அருந்தும் பேற்றை. ஆதாரம்: சஹீஹ் புகாரி 5575. 3. காணாத கனவை கண்டதாக கூறுபவருக்குரிய மறுமையில் தண்டனை என்ன? ஆப்ஷன் ஏ. அவருக்கு நரக தண்டனை. ஆப்ஷன் பி. அவரை ஒரு முக்காய் வார்க்க வைத்து சீவி விடுவார்கள். ஆப்ஷன் சி. அவர் 2 வார்க்கோதுமைகளை முடிச்சு போடும்படி நிர்பந்திக்கப்படுவார், ஆனால் முடியாது. ஆப்ஷன் டி. அவருக்கு மறுமையில் வெளிச்சம் இருக்காது. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சரியான பதில் சி. அவர் 2 வார்க்கோதுமைகளை முடிச்சு போடும்படி நிர்பந்திக்கப்படுவார், ஆனால் முடியாது. ஆதாரம்: ஹதீஸ் சஹீஹ் புகாரி 7042.